ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் மணி மம்மி மைண்ட் செட் சேனல். இந்த வீடியோ இந்த கோல்ட் ஷாப் போய் நான் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி போனேன். பட் எனக்கு வீடியோ எடிட் பண்ணி போட டைம் இல்லை. இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. நாங்கள் இங்கே சிங்கப்பூரில் இருக்கிற ஃபேமஸ் ஜுவல் ஷாப்பு சூன்வாக்கு தான் போய் கோல்டு வாங்கிறதுக்காக போனோம். எனக்கு இல்லை, எனக்கு தெரிஞ்ச பிரதருக்கு அவங்களோட ஒய்ஃபுக்கு கோல்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். என்ன இதில் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப் டூரிஸ்ட் விசாவில் வந்திருந்தாங்க இங்கே. அந்த டைமில் இந்த ஷாப்பை அவங்க சின்ன வயசுலேருந்தும் இந்த ஷாப்பில் தான் வாங்குவாங்களாம். அவங்க பிரதர் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்களாம். அந்த டைமில் அவங்க வந்தப்போ இந்த பிரதர்கிட்ட காசு இல்லை. ஊருக்கு போயிட்டு அவங்க வெயிட் பண்ணி இந்த கடையில் தான் எனக்கு கோல்டு பேங்கிள் வேணும்னு சொல்லி இந்த கடையில் இப்போ நாங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்து அந்த அண்ணா மணி சேர்த்து வாங்க போக டைம் இல்லாமல் அந்த மாதிரி ஆகி ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி தான் போய் இந்த கோல்டை வாங்கினோம். கோல்டு சேவிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாருக்குமே தேவை. ஏன்னா நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரப்போ எமர்ஜென்சி ஃபண்டு அதுதான் நம்மளுக்கு இருக்கும். இப்போ நம்ம கையில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அக்கௌண்ட்டில் காசு போட்டு வச்சுருந்தேன் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும், தேவை வந்துடும். அந்த காசை எடுத்து டக்குன்னு நம்ம செலவு பண்ணிடுவோம். ஆனால் அதே நகையாக வச்சுருந்தா நம்ம அதை கொண்டு இதை அடகு வைப்போம். அந்த அடகு வச்சுட்டு அந்த காசை யூஸ் பண்ணுவோம். திரும்ப அந்த கடனை அடைக்கணுமேன்னு சொல்லிட்டு அந்த கடனுக்காக நம்ம கஷ்டப்பட்டு காசு சம்பாதிச்சு ஒரு பொருளை திருப்பி எடுக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு உணர்வு இருக்கும். பட் நம்ம கையில் காசாக வச்சு செலவு பண்ணோன்னா நம்ம கையிலையும் எதுவுமே சேவிங்ஸ் இருக்காது. கோல்டு நம்ம வாங்கி வைக்கவும் முடியாது. அதனால் நம்ம இருக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நகை சேர்த்து வைக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க? உங்களோட சேவிங்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த சேவிங்ஸாவது எனக்கு பிடிச்சிருந்தா நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். கோல்டில் மட்டும் இல்லை, இந்த சேவிங்ஸும் நான் பண்ணுறேன். பட் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஏன்னா கோல்டு நம்ம கம்மி காசாக கூட புக் பண்ணி வச்சுக்கலாம், கம்மி காசில் கூட வாங்கலாம். பட் லேண்டு வேறு மாதிரி நம்ம போகணுன்னா அதிக காசு வேணும். ஸோ அதனால் எனக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் பார்த்திங்கன்னா கோல்டு தான். பட் அன்னைக்கு நான் போன அன்றைக்கி எனக்கு எதுவுமே வாங்கலை. அந்த மந்த் எண்டாக இருந்துச்சு, எனக்கு சேலரி எதுவும் வரலை. அந்த பிரதர் மட்டும்தான் வாங்கினாங்க. செலெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக நான் போயிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் நீங்கள் பார்க்க முடியும். நம்ம பேங்கிள் வாங்கியாச்சு, சூன்வாக் ஷாப்பில் வாங்கியாச்சு. அவங்க ஒரு கொடை கொடுத்தாங்க, ஒரு பேக்கெட் கொடுத்தாங்க, கிஃப்ட்ஸ் வாட்டர்லாம் கொடுத்தாங்க. இது ஃப்ரண்ட்டில் பாருங்கள் எவ்வளோ கூட்டம். எப்போவுமே இந்த கடையில் கூட்டமாகவே இருக்கும். நீங்கள் யாராவது இந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா? டூரிஸ்ட்டாக ஊரில் இங்கே வாங்கியிருக்கீங்களான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.